ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இட்லி தோசைன்னு போர் அடிக்குதா? வாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதை உளுந்து போட்டு இது ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் வேணும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்ய போகிறீங்கிறது பொறுத்து தான். நான் வந்து ஒரு வெங்காயமும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன், இந்த மாதிரி பழுத்த தக்காளி. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நல்லா 2-3 வெங்காயம் 4-5 தக்காளி போட்டுக்கோங்க. இல்லைனா ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மிளகாத்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் கறி மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக இட்லி பொடி நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினதாலும் சரி, கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சமாக லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு தோசை கல் வச்சு அது மேலே கொஞ்சமாக வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு 4-5 மாதிரி கொஞ்சமாக பிரித்து விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. கல் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 இதுவாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை இப்படி ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஹையில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இட்லி பொடி நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அது மேலே நல்லா ஆயில் போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். நமக்கு அந்த ப்ரௌன் ஆகுறது தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுருங்க. இது வந்து இட்லி தோசை செஞ்சு தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் கூட சாப்பிடுன்றதுக்காக இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா இட்லி பொடி போட்டுக்கலாம், வேணாம்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்போ காட்டுற பாருங்க, பிடிச்சி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.